திரு இப்ராஹிம் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். அதாவது மாணவர்களினுடைய போராட்டங்கள் பல மிகப்பெரிய அரசியலில் மாற்றங்களை கூட ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்மையில் ஒன்றிய அமைச்சரையே ராஜினாமா செய்ய வைக்கிற அளவிற்கு மாணவர்களினுடைய போராட்டம் வந்து காத்திரமாகவும் மிகவும் தீவிரமாகவும் நடைபெற்றது அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். இப்போ அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தொடர்ந்து மாணவர்கள் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஒரு சுற்றறிக்கை வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை மாணவர்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் குறிப்பிட்டு என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இடதுசாரி மாணவ அமைப்புகளை குறிப்பிட்டு அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கே நடப்பது இப்போ வலதுசாரி ஆட்சியை நடத்துகிறதா தாவேகா அரசு? அவர்களினுடைய நிலைப்பாடு வலதுசாரிகளினுடைய நிலைப்பாடு தான் தாவேகா அரசினுடைய நிலைப்பாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பா, நிச்சயமா. அதாவது இந்தியாவினுடைய விடுதலை என்பது மாணவருடைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடு. அன்னைக்கு மூத்தவர்களான காந்தி, நேரு போன்ற மூத்தவர்கள் மட்டும் போராடவில்லை, இளையவர்களான பகத்சிங் போன்றவர்களும் போராடி எண்ணற்ற பேர் இளம் வயதிலேயே போராடி நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்து பெற்ற சுதந்திரம் இது. மாணவருடைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்திய நாட்டினுடைய சுதந்திரம், இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி. இந்திய நாட்டினுடைய இன்னைக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களிலும் மாணவர் போராட்டங்களுடைய பங்கு இருக்கின்றது. குறிப்பாக அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் 1936 இந்திய சுதந்திரத்திற்கு முன்பாக தொடங்கப்பட்ட அமைப்பு. நவஜவான இயக்கம், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு ராணுவம் போன்ற பகத்சிங்கால் உருவாக்கப்பட்ட மாணவர்களையும் இளைஞர்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த அமைப்பு. இப்படி இந்தியாவுடைய எல்லா வளர்ச்சியிலும் மாணவர்களுடைய போராட்டங்களினுடைய பங்கு என்பது பெருமளவில் இருக்கிறது. குறிப்பாக பெண்கள் மீதான பாலியல் வன்முறை பெருமளவில் இருந்தபோது டெல்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவுதான் இன்னைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, கல்வி நிலையங்களுடைய தரத்தை உயர்த்துவது, கல்வி நிலையங்களுடைய அடிப்படை கட்டமைப்பை உயர்த்துவது, இப்படி எல்லா விதமான செயல்பாடுகளிலும் மாணவருடைய பங்களிப்பு, மாணவர் போராட்டத்தினுடைய பங்களிப்பு என்பது பெருமளவில் இருக்கிறது. இடதுசாரி மாணவர் எப்படி சொன்னீங்க? இடதுசாரினா என்ன? இடதுசாரிகள் என்பவர்கள் ஏழை எளிய மக்களின் பக்கம் நிற்பவர்கள், உழைக்கும் வர்க்கத்தின் பக்கம் நிற்பவர்கள், எளிய மாணவர்களின் பக்கம் நிற்பவர்கள், தொழிலாளர்களின் பக்கம் நிற்பவர்கள். இதுதான் இடதுசாரி என்பதன் பொருள். வலதுசாரி என்பது மேல்தட்டை சேர்ந்தவர்கள், மன்னர்கள், மேல்குடியை சேர்ந்தவர்கள், அமைச்சர்கள், இப்படியான ஒரு மேல்கட்டுமானத்தில் வசிக்கக்கூடிய உழைப்பை சுரண்டுபவர்கள் கொண்டதுதான் வலதுசாரி. இப்ப இடதுசாரிக்கும் வலதுசாரிக்குமான புரிதலை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இடதுசாரி என்பது உழைக்கும் மக்கள், வலதுசாரி என்பது உழைப்பை சுரண்டக்கூடிய மூலதன குவியலை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கும்பல். இப்படி இருக்கும் பொழுது இடதுசாரி மாணவரை போகும்போது எளிய மக்களுக்காக போராடுபவர்கள், அந்த இடதுசாரிங்கிறதுல பொருளே எளியவர்கள், எளிய மக்களுக்காக போராடுபவர்கள். இந்த அரசாங்கம் இடதுசாரி மாணவர் அமைப்புகளை ஒடுக்க நினைக்கும் பொழுது நினைக்கிறது என்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த அரசாங்கம் வலதுசாரி அரசாங்கமா என்ற சந்தேகத்தை எங்களுக்கு எழுப்புகிறது. ஹிட்லரு, மிசோலினி போன்ற பாசிசவாதிகள் தான் கருத்து சுதந்திரத்தை முடக்கினார்கள், போராட்டங்களை தடுத்தார்கள், எதிர்குரல்களை நெறித்தார்கள். ஆனால் இப்பொழுது தமிழக முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏழை, அதாவது சிறிய குழந்தைகளுடைய ஆதரவை பெற்று, மாணவர்களுடைய ஆதரவை பெற்று தன்னுடைய அமைச்சரவையை கட்டியமைத்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாசிச போக்கோடு செயல்படுவது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் யாரிடம் ஓட்டு பெற்றாரோ, அந்த மாணவர்களுக்கு யாரிடம் ஆதரவை பெற்றாரோ அந்த மாணவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் அந்த மாணவருடைய கனவுகளை நிலைநாட்டுவதற்கும் தான் இடதுசாரி மாணவர் அமைப்புகள், குறிப்பாக ஏஐஎஸ்எஃப் ஆக இருக்கலாம், எஸ்எஃப்ஐ ஆக இருக்கலாம், இன்னும் பல்வேறு இடதுசாரி மாணவர் அமைப்புகளாக இருக்கலாம், அம்பேத்கரிய மாணவர் அமைப்புகளாக இருக்கலாம், திராவிட மாணவர் அமைப்புகளாக இருக்கலாம், பெரியாரிய மாணவர் அமைப்புகளாக இருக்கலாம், எல்லோரும் போராடுவது அந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் யாரிடம் ஆதரவு பெற்று யாருடைய ஆதரவினால் தன்னுடைய ஆட்சி அமைத்திருக்கிறாரோ அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய கல்வி தடைபட்டு விடக்கூடாது, அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய சுதந்திரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றுதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போராட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்று சொல்வது, உங்களுக்கு வாக்களித்தவர்களையே நீங்க சிந்திக்க வேண்டாம், நீங்க உங்களுக்கு வாக்களித்தவர்களே நீங்க கேள்வி கேட்க வேண்டாம் என்று சொல்வதற்கு சமமாக இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு முதலமைச்சருடைய, ஏன்னா இது பள்ளி உயர்கல்வித்துறையுடைய அறிவிப்பா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அத அந்த கடிதம் என்ன, அந்த இதுல அரசாணையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தமிழ்நாடு அரசினுடைய நகலை பெற்றுக்கொண்டு அந்த தேதி, குறிப்பிட்ட தேதியை போட்டு அந்த தேதியின் தமிழ்நாடு தலைமைச் செயலாளரிடம் பெறப்பட்ட மனுவின் அடிப்படையில உயர்கல்வி ஆணையர் இந்த மனுவை எல்லா கல்வி நிலையங்களுக்கும் அனுப்புறாருன்னு தான் இதுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது போன்ற சம்பவங்கள் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீதான சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அரசாங்கம் தன்னுடைய நம்பகத்தன்மையை நிலைநாட்ட வேண்டும், மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் போராடுவதை
அங்கீகரிக்க வேண்டும். ஏனென்றால் நாங்க சட்டவிரோதமா கண்டிப்பா. இல்ல போராடல, நாங்க இப்ராஹிம், இப்ப நீங்க ஜனநாயகத்துக்கு சொன்னீங்க, விரோதமா போராடல. இந்த சுற்றறிக்கையினுடைய பின்னணி அப்படிங்கிறது தலைமைச் செயலாளரிடமிருந்து வழிகாட்டுதல் வருகிறது, அதிலிருந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து முதலமைச்சருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க இல்லையா? அவருக்கு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் வந்து அனுமதிச்சிருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியாமலே இதெல்லாம் நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அத வந்து நியாயப்படுத்துற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம்ல. இந்த அரசாணையிலேயே வந்து அந்த ம். பத்திக்கு கீழே முதல் லைன்லயே என்னன்னா 2025 போட்டு அந்த நம்பர் எழுதியிருக்கும். 2025 ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்பட்ட உள்துறை ம். அமைச்சகத்திடமிருந்து பெறப்பட்ட மனுவின் அடிப்படையில அன்னைக்கு வந்து ஒரு சர்க்குலர் விநியோகிக்கப்படுது. அதைத் தொடர்ந்து ம். இந்த வருடம் 2026 வந்து தலைமைச் செயலாளர்கிட்ட இருந்து மீண்டும் அந்த சுற்றறிக்கை வந்து உயர்கல்வித்துறைக்கு அனுப்பப்படுது. இதன் அடிப்படையில தான் அந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டது என்பதை அந்த ஓகே. சுற்றறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையினுடைய முதல் பாகமே வந்துட்டு அதற்கு சான்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியவில்லை என்பது ஏற்புடையதாக இருக்காது. தமிழ்நாடு சரி. முதலமைச்சர் என்பவர் மக்களுக்கானவர். அவர் அனைத்தையும் கற்றுணர வேண்டும், அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அனைத்தையும் ஆராய வேண்டும். அதிகாரிகள் சொல்கிறார்கள் என்று எல்லாவற்றையும் கையெழுத்திடுவது என்பது ஏற்புடையதல்ல, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்புடையதல்ல. சரி. மாணவருடைய போராட்டம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து இல்ல கண்டிப்பா. இப்போ போராடுவதற்கான உரிமை, இன்னொன்னு கேள்வி கேட்பதற்கான உரிமை. மாணவர்களினுடைய போராட்டம், இப்போ நீங்க வந்து நெறைய உள்ளிருப்பு போராட்டங்கள் எல்லாம் கூட காத்திருப்பு போராட்டங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீட்டை வந்து முழுமையாக நீக்க வேண்டும் அப்படிங்கிறது மாரியான போராட்டங்கள் தொடர்ந்து மாணவர் அமைப்புகள் தமிழ்நாட்டுல நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசை கேட்கின்ற கேள்விகளின் மூலமாக தான் இந்த போராட்டம் நீங்க நடத்துறீங்க. ஒன்றிய அரச தான் கேள்வி கேட்குறீங்க. அவர்களை எதிர்த்து தான் அந்த கல்வி அமைப்பை எதிர்த்து தான் நீங்க வந்து கேள்விகள் கேட்குறீங்க மாணவர்கள். ஆனா ஏன் நிச்சயமா, அத வந்து நிச்சயமா. தாவேகா அரசு வந்து அதை ஒடுக்க நினைக்கிறது? அதான் ஒன்றிய அரசு, அதாவது மாணவர்கள் சமீபத்தில் நடத்தக்கூடிய எல்லா போராட்டங்களும் ஒன்றிய அரசினுடைய மாணவர் விரோத போக்கை அம்பலப்படுத்துவதாகவும், ஒன்றிய ம். அரசினுடைய கல்வி விரோத கல்வியினுடைய அடிப்படை கூறுகளான கற்றலையும் கற்பித்தலையும் சிதைப்பதாக இருக்குது ஒன்றிய அரசினுடைய அத்தனை செயல்பாடுகளும். தேசிய கல்விக் ம். கொள்கை 2020 இருக்கலாம், அல்லது தகுதி தேர்வு என்ற பெயரில் நீட்டு, கியூட்டு இப்படி பல்வேறு விதமான தகுதி தேர்வுகளாக இருக்கலாம், ம். விபிஎஸ்இ போன்ற சிறப்பு பில்களாக இருக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு கல்வியை ம். ஏழை எளிய மாணவர்களிடமிருந்து பறிப்பதாக இருக்கிறது. இதை கண்டிச்சுதான் நாங்க போராட்டம் பண்றோம். அதாவது நாங்க ம். அரசாங்கத்தை எதிர்க்கல, மோடியினுடைய ஓகே. அரசாங்கத்தை எதிர்க்கல, அரசாங்கத்தினுடைய தவறான நிலைப்பாடுகளையும், தவறான பொருளாதார செயல்பாடுகளையும், தவறான கல்விக் கொள்கைகளையும் தான் எடுத்து போராடிட்டு இருக்கிறோம். நாங்க வந்துட்டு முழுக்க முழுக்க நாங்க வந்து ஜனநாயக முறையில தான் போராடுறோம். ம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் காட்டியிருக்கக்கூடிய வழிமுறையில தான் போராடுறோம். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய, அவர் வகுத்த அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில தான் போராடுறோம். நாங்க ஒன்னும் அறம் ம். சார்ந்தோ, வன்முறை சார்ந்தோ, கிளர்ச்சி சார்ந்தோ எல்லாம் போராடல. நாங்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில ஜனநாயக பூர்வமா ஒரு கருத்தை முன்வைக்கிறோம். அந்த கருத்து வந்து நீங்க சொன்னது போல ஒன்றிய அரசை கண்டிச்சுதான், ஒன்றிய அரசுக்கு ம். எதிராகத்தான், ஒன்றிய அரசுடைய தவறான செயல்பாடுகளை கண்டிச்சுதான். இதை கண்டித்து இருக்கக்கூடிய செயல்பாடுகளை கூட தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு அடிபணிகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. அல்லது ஒன்றிய அரசிற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் ஏதேனும் ஏதேனும் விதமான செயல்பாடுகளோ, ஏதேனும் தொடர்புகளோ இருக்கிறதோ என்ற கேள்வியும் எழுப்புது. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ம். செயல்பாடுகளை, தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைய, தமிழ்நாடு காலம் காலமாக கொண்டிருக்கக்கூடிய கல்விக் கொள்கைகளை பின்பற்ற வேண்டும். ஓகே. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை நிலைநாட்ட வேண்டும். அதற்காக அவர் தொடர்ந்து செயல்படணும். கண்டிப்பாக. இப்போ நீங்க சொன்ன மாதிரி மேலும் இப்போ சொல்ல இதுல வந்து இடது கேக்குதா? இப்ராஹிம் கேக்குது, கேக்குதா? கேக்குது. இல்ல அதாவது கேக்குது இடதுசாரி மேடம், கேக்குது மாணவ மேடம், கேக்குது. அமைப்புகளை மாணவ அமைப்புகளை டார்கெட் பண்றாங்கன்றத நம்ம பார்க்குறோம். இப்போ அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து சட்டமன்றத்துல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒழுங்கமைவுகள் தொடர்பாக தான். அதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து ஒரு அறிவுறுத்தலா, வழிகாட்டுதலா வந்து குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி அவர் வந்து அத பேசுறாரு. அப்ப நமக்கு என்ன கேள்வின்னா, அப்ப வலதுசாரிகள் நடத்துகின்ற போராட்டங்கள் அப்படிங்கிறது இங்க வந்து எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தவில்லை. அதெல்லாம் சரியா நடக்குது. இடதுசாரி மாணவர் அமைப்புகள் நடத்துற போராட்டம் தான் வந்து பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குது. சட்டம் ஒழுங்குக்கு வந்து இடையூறா இருக்குது அப்படின்னு வந்து கருதுற ஒரு போக்கை வந்து அரசு வெளிப்படுத்துதா? இல்ல, நீங்க சொன்னதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். கடந்த ம். 3, 4 வருடங்களுக்கு முன்பு நீங்க சென்னையை சேர்ந்தவர்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ரூட்டுத்தலங்கிற ஒரு விஷயம் வந்து சென்னையில வந்து ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. மாணவரிடம் வந்து வன்முறை போக்கா இருந்துச்சு. காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அந்த ம். ரூட்டுத்தலங்கிற பிரச்சனை இன்னைக்கு சால்வ் ஆயிருக்குன்னா, சட்டமும் திட்டமும் மட்டும் காரணம் கிடையாது. மாணவர் அமைப்புகளுடைய கல்வி நிலையங்களுடைய வளர்ச்சி தான். மாணவர் அமைப்புகள் கல்வி நிலையங்கள் எந்த அளவுக்கு வளர்றோமோ, நாங்க அங்க மாணவர்களை அரசியல் படுத்துறோம், மாணவர்களை அமைதிப்படுத்துறோம், மாணவர்களை ம். சமூகத்திற்கானவர்களா மாற்றுறோம். மேலும் ஓகே. ம். மாணவர்களுக்கு சமூக நலனை,
சமூக அக்கறையை, மனிதாபிமானத்தை, ஒவ்வொரு மனிதன் மீதான பிற மனிதன் மீதான உணர்வை, உறவு முறையை நாங்க வளர்ப்பதற்கு செய்கிறோம். குறிப்பா இடதுசாரி மாணவர் அமைப்பு ASF வந்து எந்த இடத்துலயும் வன்முறையான ஒரு செயல்பாடுகளை முன்னெடுத்து கிடையாது. இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக போராடிய அமைப்பு. இந்த 91 வருஷம் ஆகுது எங்க அமைப்பு தொடங்கி. இந்த 91 வருட காலத்துல வந்துட்டு எல்லா விதமான சமூக பிரச்சனைகளிலும் மக்கள் நலன் சார்ந்து நின்று போராடி இருக்குது. கல்வி நிலையங்கள்ல பிரச்சனையா மாணவர் அமைப்புடைய போராட்டம் இருக்கும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையா மாணவர் அமைப்புடைய போராட்டம் இருக்கும். ஆடை தொழிலாளிக்கு பிரச்சனையா மாணவர் அமைப்புடைய போராட்டம் இருக்கும். பாலஸ்தீனத்துல மக்கள் கொல்லப்படுறாங்களா மாணவர் அமைப்புகளோட போராட்டம் இருக்கும். அமெரிக்கால ஒரு கலப்பின இளைஞர் வந்து ஒரு காவல்துறையால கொல்லப்படுறாரா மாணவர் அமைப்புகளோட போராட்டம் இருக்கும். டெல்லியில வந்துட்டு நடைபெறக்கூடிய மாணவர் பிரச்சனையா மாணவர் அமைப்புகளோட போராட்டம் இருக்கும். சமூகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விதமான அநீதிகளையும் மாணவர்கள் போராடுறோம். நாங்கள் போராடுவது என்பது கத்தியும் கம்பி வச்சு போராடல, கொடியை பிடித்துக் கொண்டு முழக்கத்தை எழுப்பிக் கொண்டு எங்களுடைய கேட்காத செவிகளுக்கு கேட்பதற்காக முழக்கத்தை சத்தமா எழுப்புறோம். அது எந்த வகையில டிஸ்டர்பன்ஸ்? அதாவது நானும் கேட்கிறேன். இல்ல இப்ராஹிம், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, சமூகத்தில் நடைபெறுகின்ற இந்த அநீதிகளை எல்லாம் எதிர்த்து மாணவர்களாகிய நாங்கள் வந்து போராடுறோம், நாங்க இனிமேலும் போராடுவோம் அப்படிங்கிற ஒரு குரலை நீங்க எழுப்புறீங்க. அப்ப இந்த குரல் அப்படிங்கிறது, இந்த அநீதிக்கு எதிரான குரல் அப்படின்றது தாவேகா அரசை நீங்க சொல்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுதா? அப்படின்னா எந்த விதத்தில் அவங்களுக்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆகுது? பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக மாணவர்கள் போராடுவது அப்படிங்கிறது ஏன் தாவேகா அரசுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க? அவர்களுடைய அறியாமை. அவர்கள் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசிடம் வந்து அரசியலற்ற போக்கு என்பது இருக்குது. தொடர்ந்துதான் அவர்களுடைய செயல்பாடுகள், அமைச்சருடைய செயல்பாடுகள், அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் என்பது அரசியலற்ற போக்கை வந்து நம்மிடம் அதிகம் காட்சிப்படுத்துது. அவர்கள் அதிகம் அம்பேத்கரை படிக்க வேண்டும், பெரியாரை படிக்க வேண்டும், மார்க்ஸை படிக்க வேண்டும், ஜீவாவை படிக்க வேண்டும், சிங்காரவேலரை படிக்க வேண்டும், கலைஞரை படிக்க வேண்டும். இப்படி எல்லா தமிழ்நாட்டினுடைய பல்வேறு முதலமைச்சர் இருக்காங்க. எத்தனை முதலமைச்சர்கள் ஆண்டு இருக்காங்க. காமராஜர் இருக்காரு, கலைஞர் இருக்கிறாரு, பல்வேறு விதமான முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எப்படி செயல்பட்டுருக்காங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்றிய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்கிறது, ஒன்றிய அரசு ஒரு நெருக்கடியை கொடுக்குது, அதற்காக வந்து ஏற்றுக்கொள்வது என்பது ஏற்புடையது கிடையாது. தமிழ்நாடு என்பது நாகரிகமான மண், தமிழ்நாடு என்பது தனித்துவமான மண். இந்த மண்ணுக்கான ஒரு மகத்துவம் இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கிறது, ஈதும் நன்றும் பிறதரவா என்று சொல்கிறது. உலகத்தினுடைய பொதுமறையை தந்திருக்கிறது, உலகத்திற்கு நாகரிகத்தையும் அமைதியும் சொல்லி தந்திருக்கிறது. இதையெல்லாம் அவர் கற்றுணர வேண்டும். ஏன்னா அவங்ககிட்ட அரசியல் அற்ற போக்கினுடைய வெளிப்பாடுதான் ஒரு அதிகாரிகள் சொல்றாங்க. இதே தொடர்ச்சியா தான் இன்னொரு கேள்வியும் உங்ககிட்ட. அதான் இப்ராஹிம், இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, இடதுசாரி மாணவர் அமைப்புகளாகிய நாங்கள் வந்து மாணவர்களை கல்லூரிகளில் அமைதிப்படுத்துகிறோம், நல்வழிப்படுத்துகிறோம், அவர்களை அரசியல் படுத்துகிறோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்க முதலையும் சொன்னீங்க, இந்த இளைஞர்களை வைத்துத்தான் இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்களை தான் வந்து நம்பிதான் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க ஓட்டு போட்டது அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க. அப்ப அந்த இளைஞர்கள் அது வரைக்கும் தான் உங்களுடைய எல்லை, எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா அதோட நீங்க நின்னுக்கோங்க, அதை தவிர்த்து நீங்கள் வந்து அரசியல் மயமாவதை நீங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு தாவேகா அரசு வந்திருக்கா? அது அந்த சந்தேகம் எங்களுக்கும் இருக்கிறது. என்று சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்பாக வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோல வந்து குழந்தைகள்கிட்ட ஓட்டிக்கிட்டு குழந்தைகள் வந்துட்டு வீட்டுல வந்து அம்மாவையும் அப்பாவையும் குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கு ஓட்டு போட வைக்கணும்னு அவர் அரசியலில் இளைஞர்களினுடைய வாக்குகளையும் குழந்தைகளினுடைய வாக்குகளையும் வாங்கி நாங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம், இனிமே வந்து அவர்கள் அதே நிலையிலேயே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் நினைக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இளைஞர்கள் அரசியல் படுத்தப்பட்டு விட்டால் தங்களுடைய ரசிக மனப்பான்மையிலிருந்து அவங்க வெளியில வந்துருவாங்க, சினிமா மோகத்திலிருந்து வெளியில் வந்துருவாங்க. அப்படி வெளியில வந்தா அது தங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சத்தில் முதலமைச்சர் விஜயும் தாவேகா அரசும் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த இடதுசாரி மாணவர் அமைப்புகளை குறிவைத்து அவர்கள் ஒடுக்க நினைக்கின்ற இந்த போக்கு அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. இப்ராஹிம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.